ரைட். ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. தெர்மோடைனமிக்ஸோட லெக்சர் 2ல இருக்கும். தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்ளம்ல லெக்சர் 2ல இருக்கும். ஒட்டுமொத்தமா தெர்மோடைனமிக்ஸ்ல லெக்சர் 5ல இருக்கும். ரைட்டா? நேத்து கொஷின் நம்பர் 225 வரைக்கும் சால்வ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு 225ல இருந்து ரிமைனிங் சம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ண போறோம். ரைட்? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் கத்துக்கலாமா? கொஷின் நம்பர் 226ல இருந்து டக்கு டக்கு டக்குன்னு இப்படி பார்த்துட்டே வாங்களேன். ஆக்சுவலா ப்ரெஷருக்கும் கொஷின் நம்பர் 226 ஒரே நிமிஷம் கொஞ்சம் பெருசாக்கிறேன். ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்குமான ரிலேஷன்ஷிப் வேணும். யாருக்கு? அடிபாட்டிக் சேஞ்ச். அடிபாட்டிக்ல 4 ஈக்குவேஷன் உங்களுக்கு கத்து கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அடிபாட்டிக்ல 4 ஈக்குவேஷன் பேசியிருந்தோம். ஆப்ஷன் 1 பார்த்ததுமே தப்புன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா பிவி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். கரெக்டா? பிவி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இங்க டெம்பரேச்சருக்கும் வால்யூம்க்கும் அவங்க கேட்கல, ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் கேட்டிருக்காங்க. அப்ப நான் ரெண்டாவது ஈக்குவேஷன் நீங்க எழுதியிருக்கேன்ல, டிவி பவர் காமா மைனஸ் 1. நேத்து கூட இதுல இருந்து நம்ம நிறைய சம் சால்வ் பண்ணிட்டு இருந்தோம். ரைட்டா? அடுத்தது மூணாவது டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு பி பவர் காமா மைனஸ் 1 பை காமா. ரைட்டா? நாலாவது பி, இந்த பி இங்க இருக்கும், இந்த பக்கம் வந்துருச்சுன்னா டி பவர் காமா பை காமா மைனஸ் 1 வந்துடும். உனக்கு டி வேணும்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பி பவர் காமா மைனஸ் 1 பை காமா. பி வேணும்னா இந்த பக்கம், இந்த எல்லாமே இந்த பக்கம் வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆயிடும். காமா பை காமா மைனஸ், காமா பை காமா மைனஸ். ரைட்டா? இதுல என்னப்பா சரியா இருக்கும்? ஆப்ஷன் 2 கண்டிப்பா கிடையாது. ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 4 இதை நம்ம முடிவு பண்ணணும். ட்ரை பண்ண முடியுமா உங்களால? ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 4 தோ இதை பார்த்து கூட நீங்க சொல்லலாம். ஆப்ஷன் 3. ஏன் ஆப்ஷன் 3? ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4 தான் கொஞ்சம் ரைட்டா வரும். ஆக்சுவலா இதோ எழுதிருக்கல, P is directly proportional to T power gamma by gamma minus 1 மாடிஃபை பண்ணா இந்த ஃபார்ம் தான் கிடைக்கும். எப்படி சார்? இப்போ இதை பிரிச்சுக்கோ. ஏன் T பவர் காமா பை T பவர் காமா மைனஸ் 1 பிரிச்சுக்கிட்டு இந்த T அந்த பக்கம் எடுத்துட்டு போ. அந்த T பக்கத்துல எடுத்துட்டு போயிட்டு மேல இருக்கிற T பவர் காமாவை டினாமினேட்டர்ல இருந்து கேன்சல் பண்ணனா மீதி இருக்கிறது இதான் வரும். P பவர் 1 மைனஸ் காமா T பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ரைட். நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கற்றுக் கொடுக்குறேன். கவனமா கவனிங்களேன். எப்போ பார்த்தாலும் இந்த 4 ஈக்குவேஷன் டைரக்டா இருக்கும்னு நம்ம நினைக்க கூடாது. PV power gamma equal to constant, TV power gamma minus 1 equal to constant, T is proportional to P power gamma minus 1 gamma, P is proportional to T power gamma by gamma. இது அப்படியே டைரக்டா இருக்கும்னு நினைக்க கூடாது. இதை சேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்க கத்துக்கணும். முதல்ல நெக்லேட் பண்ண கத்துக்கணும். யார் 2 பேர் தேவையில்லையோ அவங்கள நெக்லேட் பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷனுக்கும் இந்த ஈக்குவேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? PT இந்த இடத்துல காமா மைனஸ் 1, இந்த இடத்துல 1 மைனஸ் காமா. அப்ப பொறுமையா இந்த ஈக்குவேஷன், இந்த P is proportional to T power gamma by gamma minus 1 இருக்கு இல்லையா, அதை P is proportional to T power gamma by T power gamma minus 1ன்னு மாத்திக்கணும். அப்படி இந்த T இந்த பக்கம் எடுத்துட்டு வரணும், இந்த T கீழே எடுத்துட்டு வரணும். காமாலாம் சால்வ் பண்ணி என்ன வரும்ன்றதை பார்க்கணும். அப்ப P பவர் 1 மைனஸ் காமா T பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். இது நான் உங்ககிட்டே கொடுத்துட்றேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த இடம் வருதான்னு எனக்கு பார்த்து சொல்லுங்க. வரலன்னா என்கிட்ட சொல்லிடுங்க, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துறேன். ரைட்டா? அடுத்தது 227 பாருங்க. நேற்று தான் கொஞ்சம் சொதப்பணுன்றதுக்காக இன்னைக்கு எல்லாத்தையுமே சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. இது சொல்லணுன்றது இல்லை, தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ எத்தனை முறை போட்டிருந்தாலும் இப்போ வருஷம் நடத்துகிற சம் தான் இருந்தாலும் அடிக்கடி மறந்து போகிறதுனால மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. 227 ட்ரை பண்ணுங்க. நீ பாரு என்ன ஆன்சரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் 4 எஸ் சார். மற்றவங்க ஏன் ஆப்ஷன் 4? எனி குட் ஈவினிங் மே. குட் ஈவினிங். ஏன் ஆப்ஷன் 4? ஹீட் கான்ஸ்டன்ட் சார். அப்போனா வந்து the value of internal energy in adiabatic process. உங்களுக்கு தெரியுமா? இப்போ இந்த இடத்துல del Q0 சொன்ன மாதிரி del Q0. அப்ப del Q0னா del U equal to minus of del W. நீங்க adiabatic processல கம்ப்ரஸ் பண்ணும் பொழுது டெம்பரேச்சர் அதிகமாகும்,
இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகும். எக்ஸ்பேண்ட் பண்ணும் பொழுது டெம்பரேச்சர் குறையும், இன்டர்னல் எனர்ஜியும் குறையும். அப்பன்னா அடியபேட்டிக்கோட இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகலாம், குறையலாம். இப்படிதான் ஆகும்னு சரியாலாம் சொல்ல முடியாது. டெம்பரேச்சர் அதிகமானா இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகும். டெம்பரேச்சர் குறைஞ்சதுன்னா இன்டர்னல் எனர்ஜி குறையும். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், டெல் யூவும் டெல் டியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு படிச்சிருக்கீங்க. அப்படின்னா என்ன நடக்குங்க? குறையலாம், அதிகமாகலாம். ரைட்டா? ஸோ இது சம் நம்பர் 27. அடுத்தது ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். ப்ராக்டிஸ் பண்ணுவோமா? வாங்க 228 பாருங்க. 1 mole of an ideal monoatomic gas. அப்படியே மியூவோட வேல்யூ 1. monoatomic gas. அப்ப சிவியோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சிபியோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், காமாவோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் என்ன சொல்ல தெரியுதா? நீங்க மோனோஅட்டாமிக்ன்ற வார்த்தையை பார்த்துட்டாலே சிவி, சிபி, காமா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். கான்ஸ்டன்ட் பிரஷர் 1 atmosphere from 0 to 100. அட்மாஸ்பியரிக் பிரஷர் 1 atm. 1 atm ஓட வேல்யூ உங்களுக்கு நல்லா தெரியும், 10 power 5 பாஸ்கல்னு கத்து கொடுத்தேன். 0 to 100 டெல்டியோட வேல்யூ 100. ஏன்னா 0ல இருந்து 100 வரைக்கும் போகுது. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி கேட்குறாங்க. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி உங்களுக்கு நல்லா ஃபார்முலா தெரியும். டெல் யூக்கு பதிலா மியூ சிவி டெல்டின்னு படிச்சிருக்கீங்க. டெல் யூவா இருந்தா இங்க சிவி இருக்கணும், டெல் கியூவா இருந்தா அங்க சிபி இருக்கணும். அப்ப டெல் யூ ஈக்குவல் டு மியூக்கு பதிலா 1, சிவிக்கு பதிலா 3/2, ஆருக்கு பதிலா அவங்க தரமாட்டாங்க, உங்களுக்கு தான் தெரியணும் 8.31. ஆர் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் 8.31. டெல்டியோடது 100. ரைட்டா? என் வேலை முடிஞ்சிருச்சு. சால்வ் பண்ணுங்க. இந்த 2 இது அடிச்சிங்கன்னா 15 ஆயிடும். அதே மாதிரி 150 இன்ட்டு 8.31 ஆயிடும். ரைட்டா? ரஃபா சால்வ் பண்ணணும். இப்போ இதுல எல்லா வேல்யூம் வேற வேற இருக்கு. 20, 12, 832, 66 பாயிண்ட் இப்படி இருக்கா? இங்க பவர்ல 10 பவர் 2 இருக்குல்ல, நீங்க என்ன பண்ணணும்? இந்த 180 1.50 இன்ட்டு 8.31 இன்ட்டு 10 பவர் 2ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா நான் 150 என்ன பண்ணிட்டேன், 1.5 இன்ட்டு 10 பவர் 2ன்னு எடுத்துக்கிட்டேன். இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற 8 மட்டும் பாருங்க. ஒரு டைம் பண்ணீங்கன்னா 8, 0.5 பண்ணீங்கன்னா 4. அப்ப ஆன்சர் 12 பாயிண்ட்ல வரப்போகுது, 10 பவர் 2ல வரப்போகுது. ஆன்சர் 2. நான் சொல்றது எனக்கு புரியுதா? ஃபர்ஸ்ட் நம்பர் 8, இது 1.5ன்னு இருக்கு. அப்போ 1.5 என்ன அர்த்தம்? ஒரு 1 ஒரு 0.5, 8 1s are 8, 0.54. அப்ப ஆன்சர் அங்க 12 பாயிண்ட்ல வரப்போகுது. நான் ஆப்ஷனை பார்த்து தான் இந்த முடிவுக்கு வந்தேன், 10 பவர் 2. அப்ப 12 இன்ட்டு 10 பவர் 2, ஆன்சர் 2. ரைட்டா? ஸோ இந்த இடத்துல நீங்க கவனமா கத்துக்க வேண்டியது, அவங்க கேட்டது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி கேட்டிருக்காங்க. மியூ சிவி டெல்டி. இதே டெல் கியூ கேட்டிருந்தாங்கன்னா மியூ சிபி டெல்டின்னு பண்ணியிருக்கணும். ரைட்டா? சரி பா. கொஸ்டின் நம்பர் 228 நல்லா கத்துட்டு இருப்பீங்க நம்பர். அப்படியே 229 போயிடலாமா? பிரதீக்ஷா குட் ஈவினிங் மே. குட் ஈவினிங் சார். ஐரன் குட் ஈவினிங் மே. ரைட். ஸோ 229 வாங்க, அப்படியே ட்ரை பண்ணுமா? பை இது இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மோசமான கொஸ்டின். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ டைம் ஆகி போயிடுச்சு. ரொம்ப ஈஸி தான். வேற ஏதாவது ஈஸியான வழியில பண்ண முடியுமான்னு பார்த்தா அப்படி பண்ண முடியல, மேனுவலா தான் பண்ண முடியுது. கவனமாக நீ. The specific heat of gas, constant pressure, அதாவது சிபின்னு உங்களுக்கு தெரியும், படிச்சதும் சிபின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. Is more than that of same gas at constant volume. More than that of constant volume. உங்களுக்கு பல முறை சொல்லி கொடுத்துருக்கேன், சிபி கிரேட்டர் தென் சிவின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன் சிபி கிரேட்டர் தென் சிவின்னு காரணம் கேட்குறாங்க இவங்க, வேற ஒன்றும் இல்லை.
சிபி கிரேட்டர் தென் சிவி. நான் அதை பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டப்ப சிபி கிரேட்டர் தென் சிவி. இந்த ஸ்பேஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இன்னைக்கு நைட்டு இதுக்கான டீடைல்டு சொல்யூஷன் எல்லாத்துக்குமே கொடுத்துறேன். கொடுக்க மறந்துட்டேன் 2 நாள். ஸோ கவனமாக கவனி. சிபி கிரேட்டர் தென் சிவி. ஏன் ஃபர்ஸ்ட் வால்யூம் கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கோங்களேன். வால்யூம் கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒர்க் டன் 0. ஒத்துக்கிறீங்களா? ஐசோகோரிக்ல என்ன சொல்லி கொடுத்தேன்? ஐசோகோரிக்னாலும் ஐசோமெட்ரிக்னாலும் ஒன்று தான். நான் ஐசோமெட்ரிக்ன்ற வார்த்தையை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. இப்போ வால்யூம் கான்ஸ்டன்ட்னா டெல் டபிள்யூ 0. அப்போ டெல் கியூ ஈக்குவல் டு டெல் யூ பிளஸ் டெல் டபிள்யூ 0 ஆயிடுச்சு. அதே ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் அப்படின்னா டெல் கியூ ஈக்குவல் டு டெல் யூ பிளஸ் டெல் டபிள்யூ. நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரெஃபரன்ஸ் இங்கே வால்யூம் எடுத்துக்கிறேன், ஒரு ரெஃபரன்ஸ் இங்கே ப்ரெஷர் எடுத்துக்கிறேன். யாராவது சொல்லுங்க. டெல் கியூ ஈக்குவல் டு டெல் யூ, அவ்வளோதான். ஆனால் இங்கே டெல் கியூபி வந்து டெல் யூ பிளஸ் டெல் டபிள்யூ. பார்த்ததும் தெரிஞ்சு போச்சு, ப்ரெஷர் அப்போ தான் ஹீட்டு அதிகமாக இருக்கும். ப்ரெஷர் அப்போ தான் ஹீட்டு அதிகமாக இருக்கும் வால்யூமை விட. அப்போ எங்கே ஹீட் அதிகமாக இருக்கோ அப்போ தான் ஒர்க் டன்னும் அதிகமாக இருக்கும். உனக்கு தெரியுதா? ஹீட் அதிகமாக கொடுத்தீங்கன்னா ஒர்க் டன் அதிகமாக நடக்க போகுது. அப்போது பொறுமையாக ஒரு லைனாக பார்த்துட்டே வாங்க. ஃபஸ்ட்டு வால்யூம் கான்ஸ்டன்ட்டு, அதனால் ஒர்க் டன் 0. அப்போ டெல் கியூ ஈக்குவல் டு டெல் யூ மட்டும்தான் கம்மியான வேல்யூ. ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் இங்கே எதுவுமே 0 ஆகாது. டெல் யூ பிளஸ் டெல் டபிள்யூ ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணுறேன். டெல் கியூபி டெல் கியூவி கம்பேர் பண்ணுறேன். டெல் கியூபி அதிகமாக இருக்குது டெல் கியூவியை விட. எங்கே எனர்ஜி ஹீட் எனர்ஜி அதிகமாக இருக்கோ அங்கே ஒர்க் டன் அதிகமாக நடக்கும். அப்போ இதை வச்சு ஆப்ஷன் தேடுங்க. ஒர்க் டன் இன் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கேஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஒர்க் டன்னு அதிகமாக இருக்கும், அதுதான் காரணம்ன்றாங்க. ஒர்க் டன் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கேஸ் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் கண்டிப்பாக கிடையாது. இங்கே மாலிகுலர் அட்ராக்ஷன், வைப்ரேஷன் ஆஃப் மாலிகுல் இதெல்லாம் கிடையாது. ஒர்க் டன் தான் இந்த சிபிக்கு காரணம். ஒர்க் டன் இந்த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கேஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஒர்க் டன் நடக்கிறது தான் சிபி பெருசாக இருக்கிறதுக்கு காரணம். உங்களுக்கு இன்னொரு காரணமும் சொன்னேன். காமா ஏம்பா 1 விட அதிகமாக இருக்குது. சிபி கிரேட்டர் தென் சிவியாக இருக்குது சார். காமா வந்து சிபி பை சிவி. சிபி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் சிவி. ஸோ காமாவோட வேல்யூ 1 விட அதிகமாக இருக்கும். ரைட்டா? இப்போ கொஸ்டின் நல்லா கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டீங்களா? ஸோ இதுக்கான காரணம் ஒர்க் டன் இந்த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கேஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ரைட்? அடுத்தது 230 போயிடலாமா? இங்கே வாங்க, அப்படியே கொஸ்டின் படிச்சு ட்ரை பண்ணு. செகண்ட் ஒன் சார். செகண்ட் ஒன் மற்றவங்க பே. In a gas is adiabatically compressed. நான் உங்களுக்கு 2 விஷயம் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல அடியபேட்டிக்கோட கம்ப்ரெஷன், அடியபேட்டிக்கோட எக்ஸ்பான்ஷன். இப்போ இதை கற்றுக்கிட்டிங்கன்னா வரப்போகிற நிறைய கொஷின் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கம்ப்ரெஷன் வால்யூம் குறையும், ப்ரெஷர் அதிகமாகும், டெம்பரேச்சர் அதிகமாகும், இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகும், ஒர்க் டன் நெகட்டிவ். இதெல்லாம் கற்றுக்கோங்களேன். பார்த்து தான் அப்படியே சொல்லணும். கம்ப்ரெஷனா, சைக்கிள் பம்பை கம்ப்ரெஸ் பண்ணுறீங்க, வால்யூம் குறையுது. ஏன் வால்யூம் குறையுது? நீ ப்ரெஸ் பண்ணுறதுனால வால்யூம் குறையுது, ப்ரெஷர் அதிகமாகுது. நீ கம்ப்ரெஸ் பண்ணும் பொழுது அந்த கேஸ் மேலே ஒரு வேலை நடக்குது, அதனால அந்த கேஸ் ஹீட் ஆகுது. அப்போ டெம்பரேச்சர் அதிகமாகுது. டெம்பரேச்சர் அதிகமாகுதுன்னா இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகுது. இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகுதா? நீங்கள் ஒர்க் டன் பை த கேஸ் கிடையாது, ஆன் த கேஸ். கேஸ் மேலே வேலை செய்கிறீங்க, கேஸ் மேலே வேலை செய்கிறீங்க, அதனால நெகட்டிவ். இனிமேல் அடிபேட்டிக் கம்ப்ரெஷன் சொன்னாலே உனக்கு இத்தனை வார்த்தையும் ஞாபகம் வரணும். எக்ஸ்பான்ஷன் வால்யூம் அதிகமாகுது சார். அப்படியே சைக்கிள் பம்ப் அந்த லிவரை மேலே கொண்டு போங்க. வால்யூம் அதிகமாகுது, ப்ரெஷர் குறையுது, டெம்பரேச்சர் குறையுது, இன்டர்னல் எனர்ஜி குறையுது, ஒர்க் டன் ஷியரா பாசிட்டிவ். ரைட்டா? இப்போ இந்த கொஷினை இதை வச்சு அடிங்க. இப்போ இந்த கொஷினுக்கான க்ளூ இதோ கொடுத்துருக்கேன். ஆன்சர் என்னவா இருக்கும்? அடிபேட்டிக்லி கம்ப்ரெஸ்ட், டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். அதனால ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2 செகண்ட் அவ்வளோதான். செகண்ட் ஆப்ஷன். இப்போ எதெல்லாம் இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுதா? ஒர்க் டன் 0 ஆகிறது வாய்ப்பே இல்லை. ஒன்று பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ப்ரெஷர் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். டெல் கியூ சப்ளைடு, டெல் கியூ ஈக்குவல் டு 0ன்னு உங்களுக்கு தெரியும்.
உங்களுக்கு தெரியுமா? அடியாபாட்டிக்ல ஹீட் உள்ளேயும் போகாது, வெளியிலயும் வராது. அப்ப ஆப்ஷன் No 3யும் heat. தப்பு. ரைட்டா? ஒருவேளை உனக்கு சரியா கிளாரிட்டி கிடைக்கலன்னா, இந்த நெக்லேட்டட் சிஸ்டத்துல 2 ஆப்ஷன நெக்லேட் பண்ணிடலாம். மீதி 2 தான் இருக்கும். ப்ராபபிலிட்டி 50% ரைட் ஆவறதுக்கு வாய்ப்பு. பட் அப்படியே நம்ம குத்து மதிப்பா பண்ணிக்கிட்டு, நமக்கு தான் நல்லா தெரியும்ல. நல்லா படிச்சிருக்கோம்ல. அப்புறம் என்ன? ரைட்டா? 230 ஓகே தானே? அப்படியே 231 வாங்க. சூப்பரான சம் பாரு. திடீர்னு ஒரு கார் அதோட டெம்பரேச்சர் அந்த கார் வந்து ஏர் ஃபில் பண்ணிட்டு இருக்கும். அந்த காருக்கு காத்தடிச்சுன்னு இருக்கும்னு வச்சுக்கோயேன். ஒரு மெக்கானிக் ஷாப்ல காருக்கு காத்தடிச்சிட்டு இருக்கும். 27 டிகிரி டெம்பரேச்சர். 27 டிகிரினா நியர் டு ரூம் டெம்பரேச்சர்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்துல பிரஷர் வந்து 2 அட்மாஸ்பியரிக் பிரஷரா இருக்கு. நம்ம நேரமோ என்னமோ தெரியல, அந்த டியூப் சடன்லி டபால்னு வெடிச்சு போச்சு. வெடிச்சதுக்கு அப்புறம் டெம்பரேச்சர் என்ன சார் ஆகும்? டெம்பரேச்சர் என்ன ஆகும்? இதுதான் கேள்வி. இப்போ இங்க இந்த சம்ம நம்ம எப்படி அப்ரோச் பண்றது? ஒரு டெம்பரேச்சர் இருக்கு, ஒரு பிரஷர் இருக்கு, இன்னொரு டெம்பரேச்சர் கேக்குறாங்க. இந்த வார்த்தை தான் உனக்கு க்ளூ. சடன் பர்ஸ்ட் அப்படின்னா இது அடியபாட்டிக் ப்ராசஸ். என்ன சார் இது எங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே? அடியபாட்டிக் ப்ராசஸ் இஸ் அ சடன் ப்ராசஸ்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஐசோதெர்மல் ப்ராசஸ் இஸ் வெரி ஸ்லோ ப்ராசஸ்னு தெரியும். அப்போ டெம்பரேச்சருக்கும் பிரஷருக்குமான ரிலேஷன் எடுத்து இந்த சம்ம நாங்க சால்வ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி T1 300 கெல்வின். நீங்க எல்லாம் புரிஞ்ச பசங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 27 டிகிரினா 300 கெல்வின். பிரஷர் 1 2 அட்மாஸ்பியரிக் பிரஷர். பிரஷர் 2 என்னவா இருக்கும் யாரா சொல்லுங்க? இப்ப அந்த டியூப் வெடிச்சிருச்சு. பிரஷர் 2 என்னவா இருக்கும்? 1 எக்ஸலன்ட் பை 1 அட்மாஸ்பியரிக் பிரஷர். வெடிச்சதுக்கு அப்புறம் சரௌண்டிங்ஸ்க்கு வந்துடுச்சு. சரௌண்டிங்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சரௌண்டிங்ஸோட பிரஷர் 1 அட்மாஸ்பியரிக் பிரஷர். உனக்கு புரியுதா? அது அவங்க சொல்லவே இல்லை பாரு. வெடிச்சிருச்சுன்னா அட்மாஸ்பியரிக் பிரஷர் 1 ஆயிடும். இப்ப T2 கேக்குறாங்க. ரைட்டா? இந்த சம்ம எப்படி சார் அப்ரோச் பண்றது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி T is proportional to P power gamma minus 1 by gammaன்னு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த ஃபார்முலால தான் இந்த சம்ம நம்ம அப்ரோச் பண்ண போறோம். நான் சொல்றதெல்லாம் செய்யுங்கப்பா. நமக்கு T2 தான் வேணும். அப்போ நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். நான் ஐடியெல்லாம் கொடுத்துறேன். சால்வ் பண்ணி எனக்கு சொல்லணும். T2 by T1 equal to P2 by P1 whole power gamma minus 1 by gamma. எழுதுங்க இது. T2 by T1க்கு பதிலா 300 கெல்வின். P2 1 அட்மாஸ்பியர். P1 2 அட்மாஸ்பியர். பவர்ல காமாவுக்கு 1.5னா கொஷின்ல கொடுத்துருக்காங்க. அப்போ 1.5 மைனஸ் 1 0.5 by 1.5. சப்ஸ்டியூஷன் கத்துக்கிட்டீங்களா? பவர்ல 0.5 by 1.5 ஏன் வந்துச்சு? 1.5 மைனஸ் 1 0.5 by 1.5. அப்போ 0.5 1.5 அடிச்சீங்கன்னா பை 3 வந்துருச்சா? பை 3. நான் அப்புறம் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். T2 equal to 300 1 by 2 whole power 1 by 3. கரெக்ட் தானே? 1 by 2 whole power 1 by 3. என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நீ தான் சொல்லணும். T2 equal to 300 இந்த by 2 power 1 by 3 எழுதிக்கலாமா? 1 power 1 by 3 ஒன்று தான். இங்க கீழே 2 power 1 by 3. 2 power 1 by 3க்கு அவங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க பாரு. அப்ப சார் ஏன் கெல்வின் மாத்துனீங்க? புரியல. எதுக்கு சார் கெல்வின் மாத்துனீங்க? ஆன்சர் எல்லாமே டிகிரில தானே சார் இருக்கு. இது லாஸ்டா மாத்திக்கலாமே. இதுல கேன்சல் எதுவும் ஆக போறது இல்லைல்ல. இப்போ Fine, sir. நம்ம கெல்வினை கண்டுபிடிச்சிட்டு எப்பவுமே தர்ஷன் சால்வ் பண்ணும் பொழுது கெல்வின்ல சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷன்ல கெல்வின் இருந்தா அப்படியே டிக் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆப்ஷன்ல ஒரு வேளை கெல்வின் இல்லை அப்படின்னா அதை டிகிரிக்கா மாத்தி கன்வெர்ட் பண்ணணும். இப்போ 300 by 1.251 1.25 இதை சால்வ் பண்ணா ஒரு ஆன்சர் வருமா? சால்வ் பண்ணுங்க. 300 by 1.25 எவ்வளவு வருது? எவ்வளவு வருது? 3 into 10 power 2 by 1.25. 1.25னா 2 டைம்ஸ் இருக்குமா? 2 டைம்ஸ்னா எவ்வளவு வருது?
2.5 2.5 மீதி 0.5 இருக்கும் 0.5 by 1.25 0.5 by 1.25 200 around 5 by 12 5 by 12 னா 1 by 2.5 இது ஒரு 0.5 வச்சுக்கோங்களேன் அப்போ 250 வருமா இங்க 250 பக்கத்துல வரும்ல ஆன்சர் பிளஸ்ல வருமா மைனஸ்ல வருமா மைனஸ்ல தான் வரும் என்ன காரணம் ஆக்சுவலா அது டிகிரி சென்டிகிரேட்ல மாத்தணும் டிகிரி சென்டிகிரேட்ல மாத்தணும்னா நம்ம ரஃபா போட்டிருக்கோம் 250 மைனஸ் 273 10ல 3 போயிடுச்சுன்னா 7 இங்க எத்தனை இருக்கு 10ல 3 போயிடுச்சுன்னா 7 4 14 7 போயிடுச்சுன்னா 7 சரி இப்போ தப்பு பண்ற பாரு 3 7 5 போயிடுச்சுன்னா 2 23 டிகிரி ஆக்சுவலா 240 வந்திருக்கணும் நான் சொல்றது புரியுதா நான் கரெக்டா சால்வ் பண்ணல ரஃபா சால்வ் பண்ணேன் 250 பக்கம் வரும்னு சொன்னா அது கரெக்டா 240 அப்ப 240 இருக்கிறதுனால மைனஸ் 33 டிகிரி சென்டிகிரேட் ஆன்சர் ரைட்டா ஸோ குழப்பமே இல்லை இந்த சம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் T1 கண்டுபிடிக்கணும் T1 கொடுத்துட்டாங்க P1 கொடுத்துட்டாங்க P2 கொடுத்துட்டாங்க T2 கண்டுபிடிக்கணும் அப்ப ரேஷியோ சம்மன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் Tக்கும் Pக்கும் என்ன ரிலேஷன் அப்ப T இஸ் ப்ரப்போர்ஷனல் டு P பவர் காமா மைனஸ் 1 பை காமா ரேஷியோ சம் மாதிரி போட்டு காமாவை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக 2 பவர் 1/3 அவங்க நம்பரும் கொடுத்துட்டாங்க அப்ப 300 by 1.25 இதை சால்வ் பண்ண ஒரு ஆன்சர் அது கெல்வின்ல இருக்கும் அதை டிகிரி சென்டிகிரேடா கன்வெர்ட் பண்றதுக்கு மைனஸ் 273 முடிஞ்சிச்சா அப்போ மைனஸ் 33 டிகிரி சென்டிகிரேட் ஆன்சர் ரைட் அப்படியே 232 டக்குன்னு ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போங்க இப்போ ஆல்ரெடி கிளாஸில் பார்த்த கொஸ்டின் தான் இன்ஃபினிட்டா ஜீரோ இன்ஃபினிட்டா ஜீரோ ஜீரோ ஏன் அடியபேட்டிக் ப்ராசஸ்ல டெல் கியூ ஜீரோ இல்ல எத்தனை டைம் கத்து கொடுத்துருக்கேன் கிளாஸ்லயே நம்ம இது பேசினது தான் அது எல்லாம் தெரியாதுங்க கவனமா கவனிங்க ஓகே கேட்ல பாரு ஸ்பெசிபிக் ஹீட் எஸ் ஈக்குவல் டு டெல் கியூ பை எம் இன்ட்டு டெல் டின்னு கத்து கொடுத்தேன் அடியபேட்டிக் அப்படின்னாலே டெல் கியூ ஈக்குவல் டு ஜீரோ அதனால ஸ்பெசிபிக் ஹீட் ஜீரோ இதே ஐசோ தெர்மலா இருந்தா ஸ்பெசிபிக் ஹீட் இன்ஃபினிட்டி ரைட்டா அடுத்தது 233 பார்த்துருவோமா 233 சம படிங்க 233 a quantity of air gammaவோட வேல்யூ 1.4 27 degree compressed suddenly the temperature உனக்கு நல்லா தெரியும் இந்த வேல்யூ எல்லாம் நமக்கு தேவையே இல்லை compressed suddenly என்ன நடக்கும் டெம்பரேச்சர் அதிகமாகும் இது என்ன ப்ராசஸ் அடியாபேட்டிக்ல compressed அப்படின்னா அந்த ஜாதகத்தை அப்படியே சொல்லு compressed வால்யூம் என்ன ஆகுது decrease temperature increase pressure increase increase temperature increase internal energy yes then negative அவ்வளவுதான் சூப்பரா கத்துக்கிட்டீங்க அப்ப இதுக்கு ரைஸ் ஆகும் முடிஞ்சு போச்சா அடுத்தது 234 போயிடலாமா ஒரு நிமிஷம் எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல எல்லா சமயம் நம்ம முடிச்சுட்டு தான் போகணும் நீ வெளில போறதா இருந்தா 7 மணிக்கு மேல வெளில போ இல்ல 6:30 மேல வெளில போகும் இந்த சம கொஞ்சம் நல்லா படிச்சு புரிஞ்சு அப்புறம் தான் நம்ம சால்வ் பண்ணணும் a gas specimen in one vessel to expand isothermally to double of its volume double ஆகுது ஐசோதெர்மல்ல எக்ஸ்பேண்ட் பண்ற வால்யூம் டபுள் ஆகுது சிமிலியர் ஸ்பெசிமன் செகண்ட் அதே ஸ்பெசிமன் தான் வேற ஒரு வெசல் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரியான ஒரு வெசல்
அடியபேட்டிக்கலி எக்ஸ்பேண்ட் ஆகுது. இப்போ என்னெல்லாம் நடக்கும்? அப்படியே ஆப்ஷனை படி. செகண்ட் வெசல்ல போத் ப்ரெஷர் ஒர்க் டன் மோரா இருக்கும். செகண்ட் வெசல்ல ப்ரெஷர் மோர் ஒர்க் டன் லெஸ். ஃபர்ஸ்ட் வெசல்ல போத் ப்ரெஷர் அண்ட் ஒர்க் டன் மோர். ஃபர்ஸ்ட் வெசல்ல ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஒர்க் டன் லெஸ்ஸாக இருக்கும். ப்ராப்ளமை கூட நம்பிடலாம், நம்மளை ஏமாத்தாது. ஆனால் இந்த மாதிரி கொஷின்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளை கால வரி விட்டுருவேன். இப்போ அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ பொறுமையாக அந்த கிராஃப் எல்லாம் சால்வ் பண்ணி தான் இந்த கொஷின் நம்ம வரணும். நம்ம ஒரு 2 minutes டைம் எடுத்துக்கலாம். பொறுமையாக கற்றுக் கொடுக்குறேன், நிதானமாக கற்றுக்கோங்க. இங்கே பாருங்க, ஒன்று ஐசோதெர்மல், இன்னொன்று அடியபேட்டிக். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறேன். ரெண்டு பேருக்கு இதான் இனிஷியல். பதில் சொல்லுங்க. மேல இருக்கிறது யாரு, ஐசோவா அடியபேட்டிக்கா? ஐசோதெர்மல். ஐசோ. ஐசோதெர்மல். ரைட். கீழே இருக்கிறது யார், அடியபேட்டிக். கரெக்டா? அடியபேட்டிக். ஓகே. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுதா, இந்த இடத்துல வால்யூம் விஆர் இருந்திருக்கு, இந்த இடத்துல வால்யூம் 2v இருக்கு. எப்படி சொல்றேன்? ஒன் வெசல் expanded isothermally double the volume, initial volume v, final volume 2v. இந்த நேரத்துல பிரஷரும் ஒர்க் டனும் என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. இந்நேரம் நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம், பட் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா கத்துக்கலாம். இங்க வாங்க, இந்த இடம் இனிஷியல் பிரஷர் இல்ல, இது யாரோட பிரஷர், ஐசோதெர்மலோட பிரஷர். இது யாரோட பிரஷர், அடியபேட்டிக்கோட பிரஷர். சொல்லுங்க, ஐசோவோட பிரஷர் அதிகமா இருக்கா, அடியபேட்டிக்கோட பிரஷர் அதிகமா இருக்கு? கிராஃப் பார்த்து சொல்லு. ஐசோவோட பிரஷர் அதிகமா இருக்கா, அடியபேட்டிக்கோட அதிகமா இருக்கா? P1 பெருசா இருக்கா, P2 பெருசா இருக்கா? ஐசோ. ஐசோ. P1 பெருசா இருக்கு. கண்டுபிடிச்சோமா? P1 ரொம்ப பெருசா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வெசலோட பிரஷர் தான் அதிகம். ஃபர்ஸ்ட் வெசல் பிரஷர் இஸ் மோர். ஃபர்ஸ்ட் வெசல் போத் பிரஷர் மோர். இவங்க ரெண்டு பேரையும் சாவடிச்சு தூக்கி போட்டலாம். ஆன்சர் அவங்க ரெண்டு பேரும் கிடையாது. செகண்ட் வெசல்ல பிரஷர் அதிகம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் ரெண்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ 3லயும் 4லயும் ஆப்ஷன். அடுத்தது ஒர்க் டன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. பிவி கிராஃப்ல ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், யாரை கண்டுபிடிக்கணும்? ஏரியா. பார்த்ததுமே சொல்லிடுவீங்க, சார் ஃபர்ஸ்ட் கிராஃபோட ஏரியா தான் இவ்வளோ பெருசா இருக்கு செகண்ட் கிராஃபை விட. அப்போ ஃபர்ஸ்ட் கிராஃபோட ஒர்க் டன் தான் பெருசா இருக்கு செகண்ட் கிராஃபை விட. அப்போ ஆப்ஷன் 3 தான் கரெக்டு. தெரியுதா? பிவி கிராஃப் போடணும். இது மேல இருக்கிறது ஐசோன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், கீழே இருக்கிறது அடியபேட்டிக்னு தெரியும். காரணம் கேட்டா மோர் ஸ்டீப்பர்னு சொல்லிடுவீங்க. இதை கரெக்டா ரெண்டு பேரும் ஒரே வால்யூம்ல இருக்காங்க, 2v இருக்காங்க. என்ன சிமிலியர் வெசல், ஒரே ஸ்பெசிமனு, ரெண்டும் சிமிலியர் வெசல். ஒன்னு ஐசோ ஃபார்ம்ல பண்றோம், இன்னொன்னு அடியபேட்டிக் ஃபார்ம்ல பண்றோம். அப்ப ஐசோல பண்ணும்பொழுது பிரஷர் மேலேயே நின்றுடும், அதாவது ரொம்ப அதிகமா இருக்கும். அடியபேட்டிக்ல பிரஷர் ரொம்ப கீழே இறங்கிடும். அப்ப இந்த சம்மை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். எப்பவுமே ஐசோவோட பிரஷர் அதிகமா இருக்கும் அடியபேட்டிக்கை விட. ஐசோவோட ஒர்க் டன் அதிகமா இருக்கும் அடியபேட்டிக்கை விட. ரைட்டா? இதே மாதிரி இன்னொரு சிக்கலான ஒரு கேள்வி பின்னாடி வரப்போகுது, பார்த்துட்டே இருக்கலாமா? ஸோ 234 எல்லாருக்கும் கிளியர் தானே? தெரியலன்னா சொல்லி நான் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட். அடுத்தது 235 போயிடுங்க. ஆன்சர் நீங்களே பதில் சொல்லுங்க. ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3. இங்கதான் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் சஞ்சய். என்ன ப்ராசஸ்? ஓகே சார், ஐசோதெர்மல். கரெக்ட்டா? ஆப்ஷன் 4 தப்பா? ஏன்னா Yes, ஐசோதெர்மல் sir. P equal to கான்ஸ்டன்ட்டா? எஸ் சார். இப்போ தப்ப கண்டுபிடிக்கிறதுல தான் நம்ம புத்திசாலிகளா இருக்கணும். இது இல்லன்றதை ஸ்ட்ராங்கா சொல்லணும். ஆப்ஷன் 1 or 2 தான் கரெக்ட். எப்படி சார் இதை சால்வ் பண்றது? 235 ஐசோன்றதுனால
del q equal to del w. நான் ரெண்டு வழியில சொல்லி தரேன், எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை கத்துக்கோங்க. del q equal to del w. compressed வால்யூம் குறையுது, அப்ப del v நெகட்டிவ். del v நெகட்டிவ்னா del w நெகட்டிவ். ஏன் del v நெகட்டிவ் சொல்லுங்க பார்க்கும். ஏற்கனவே வால்யூம் வந்து இனிஷியல் வால்யூம் வந்து v, ஃபைனல் வால்யூம் வந்து v by 2 வச்சுக்கோங்களேன். del v v by 2 மைனஸ் v தானே, அப்ப நெகட்டிவ் தானே. உனக்கு புரியுதா? ஐசோதெர்மல்ல வால்யூம் குறையுதுன்னா del v நெகட்டிவ். வால்யூமை பொறுத்து தான் ஒர்க் டன் உங்க எல்லாருக்கும் தெரியும். வால்யூம் நெகட்டிவ்னா ஒர்க் டன் நெகட்டிவ். அப்போ ஒர்க் டன் நெகட்டிவ்னா இங்க நெகட்டிவ்னு கொடுங்க, அப்ப del q நெகட்டிவ். del q நெகட்டிவா? உங்களுக்கு சைன் கன்வென்ஷன் என்ன சொல்லி கொடுத்தேன்? heat is given to a system, del q positive. heat is drawn from a system, del q negative. அப்ப heat is drawn from a systemனா கேஸ் தான் அந்த ஹீட்டை என்ன பண்ணுது? கம்ப்ளீட் பண்ணு. உள்ள இருக்கிற கேஸ் அந்த ஹீட் என்ன பண்ணுது? வெளியில தள்ளுது. அதாவது நான் என்ன பண்றேன், சிஸ்டத்துல இருந்து ஹீட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். சிஸ்டத்துல இருந்து ஹீட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். நான் பண்றது எக்ஸ்ட்ராக்ஷன், அப்ப அந்த கேஸ் பண்றது ரிஜெக்ஷன். இல்ல நல்லா கத்துக்க முடியுதா? ஹீட் இஸ் ரிஜெக்டட் பை த கேஸ் தான் ஆன்சர் இதுக்கு. இல்லைன்னா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, ஐசோதெர்மல் ப்ராசஸ் வெரி ஸ்லோ ப்ராசஸ். ஏற்கனவே சொன்னேன், கம்ப்ரெஷன். நீங்க மேல கையை வச்சு கம்ப்ரெஸ் பண்றீங்க, அந்த எக்ஸஸ் ஹீட் எல்லாம் அப்படியே வெளியில போகுமா? இதுதானே உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஐசோதெர்மல்ல. அப்ப எக்ஸஸ் ஹீட் வெளியில போகுதுன்றது யார் செய்யறா? ஹீட் தான் அந்த கேஸை ரிஜெக்ட் பண்ணுது. இப்படி கான்செப்டாவும் நீங்க போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை கொஞ்சம் நல்லா கத்துக்கோங்க. ஐசோதெர்மலா சார் என்ன சொல்லி கொடுத்தாங்க? del q del w சேம். கம்ப்ரெஷனா வால்யூம் குறையுது, வால்யூம் குறையுதா del v நெகட்டிவ். del v நெகட்டிவா, அதனால del w நெகட்டிவ், அதனால del q நெகட்டிவ். அப்ப del q நெகட்டிவ்னாலே ரிஜெக்டட் பை த கேஸ் தான் ஆன்சர். ஹீட் ரிஜெக்டட் பை, அதே பாசிட்டிவா இருந்தா ஹீட் இஸ் அப்சார்ப்டு பை கேஸ். உள்ள எடுத்துக்குது, உள்ள எடுத்துக்கிட்டா del q பாசிட்டிவ், வெளியில தள்ளினா del q நெகட்டிவ். ரைட்டா? அடுத்தது 236. இது உனக்கு நல்லா தெரியும், கிளாஸ்ல போட்ட சம் தான். சால்வ் பண்ணுங்க. செகண்ட் ஆன்சர் சொல்லு. நீனா Next option. ஆப்ஷன் 2, option 2. ஆப்ஷன் 2. செகண்ட் ஆப்ஷன் சார். Second option. ஃபேன் போடுறா ராஜால. இந்த மாதிரி சொல்லலாமா? போ. ஒரு ஃபேன் போட சொன்னதுக்கு இந்த வாதியார்ட்ட நீங்களாம் கிளாஸ் படிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போறது மாட்டோம். சரிப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு போயிட போறீங்க. இருக்கிறதே ஸ்ட்ரென்த் ரொம்ப கீழே போயின்னு இருக்கு. அப்புறம் பழப்புக்கு உங்க வீட்டுக்கு தான் வரணும் நான். ரைட், ஆன்சரா என்ன ஆன்சரு? சரி சொல்லுங்க பார்க்கலாம். 2. வர ஸ்லோப் ஆஃப் அடியபேட்டிக்கும் ஸ்லோப் ஆஃப் ஐசோதெர்மலுக்கும் என்ன ரேஷியோ சொல்லியிருந்தேன்? கிளாஸ்லேயே கற்றுக் கொடுத்தேன், யாராவது சொல்லு ஒழுங்கா. சரி அவ்வளோ வரைக்கும் போகாதீங்க. மைனஸ் பி பை மைனஸ் மைனஸ் பி பை வி மைனஸ் காமா பி பை வி. அப்படின்னா இந்த பி பை வி மைனஸ் மைனஸ் போயிடுச்சுன்னா ஸ்லோப் ஆஃப் அடியபேட்டிக் பை ஸ்லோப் ஆஃப் ஐசோ ஈக்குவல் டு காமான்னு சொல்லி கொடுத்தனா இல்லையா கிளாஸ்ல? அப்புறம் எப்படி ஆப்ஷன் 2 சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப ஆப்ஷன் என்ன தெரியாம வேற டிக் வேற பண்ணி வச்சிருக்கேன். ஸ்லோப் ஆஃப் அடியபேட்டிக் ஈக்குவல் டு காமா டைம்ஸ் ஆஃப் ஸ்லோப் ஆஃப் ஐசோதெர்மல். ஆப்ஷன் 1 தான் ரைட்டு. பா இது நம்ம நோட்ஸ்ல டைரக்டா இருக்கிற கொஸ்டின். பா ஏன் அப்படி பண்றீங்க? சொல்லி கொடுத்தா இல்லையா உங்களுக்கு? ஒரே நிமிஷம், குரூப் பாரு எல்லாம். அதாவது உங்களுக்கு தான் சொல்றல, அடிக்கடி அம்னீஷியான்னு ஒரு நோய் எல்லாருக்கும் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். கேட்டா பதில் சொல்ல மாட்டேன். இப்ப இந்த ரிட்டன் நோட்ஸ்ல என்ன எழுதியிருக்கேன் எல்லாம் குரூப் பாருங்க. எல்லாரோட குரூப்பையும் பாரு, கனிகண்ணியும் பாருங்க. இந்த பாக்ஸ் பாருங்க. ஸ்லோப் ஆஃப் அடியபேட்டிக் பை ஸ்லோப் ஆஃப் ஐசோதெர்மல் காமான்னு எழுதியிருக்கேன். பல்க் மாடுலஸ் ஆஃப் அடியபேட்டிக் டு த பல்க் மாடுலஸ் ஆஃப் ஐசோதெர்மல் காமான்னு எழுதியிருக்கேன்.
அப்ப ஸ்லோப் ஆஃப் அடியபேட்டிக் ஈக்குவல் டு காமா டைம் ஆஃப் ஸ்லோப் ஆஃப் ஐசோதெர்மல் தானே கரெக்ட். வார்த்தையா கொடுத்தா ஏன் பயப்படுறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. ரைட், அடுத்தது கொஸ்டின் நம்பர் 237. சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச சம் இது. எல்லாத்தையும் எனக்கு தேவையில்லாம நேற்று உட்காந்து சால்வ் பண்ணனால நீங்க எல்லாம் ஆன்சர் போட்டுறீங்க. சரி இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். Option 3. ஆப்ஷன் 3. சரி, பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. ஒர்க் டன்னுக்கு ஹாஃப் இன்ட்டு பிஹெச் 3v1 v1 2v1 4p1 p1 3p1 2க்கு 2 போய் சேர்ந்துருச்சு. 3 டைம்ஸ் ஆஃப் p1 v1. ரைட்டா? எல்லாம் ரெகுலர் மாடல் பாது. தெர்மோடைனமிக்ஸ்னாலே இந்த ஒர்க் டன் சம்ம தவிர்க்க முடியாத ஒரு சம் வந்துடும் கண்டிப்பா. இல்லை 2 கொஸ்டின் கேட்பாங்க, ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட், 237 முடிச்சமா? அப்படியே 234 38 போலாமா? ஒரு நிமிஷம் கொஞ்சம் பெருசாக்கிறேன். ரைட், 238 சால்வ் பண்ணலாமா? 1 mole ஆஃப் ஐடியல் கேஸ் கம்ப்ரஸ்ட் அடியபேட்டிக்லி. நான் இந்த வார்த்தைக்கு என்னெல்லாம் ஆகும்னு சொல்லி கொடுத்தேன்னு உனக்கு நல்லா தெரியும். கம்ப்ரஸ்ட் அடியபேட்டிக்லி வால்யூம் குறையும் சார், ப்ரெஷர் அதிகமாகும், டெம்பரேச்சர் அதிகமாகும், இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகும், ஒர்க் டன் நெகட்டிவ், இவ்வளோ விஷயமும் தெரியணும். அப்போ the temperature becomes 27ல இருந்து 102 போகுது. டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது. ஒர்க் டன் இன் திஸ் ப்ராசஸ். 2 ஆப்ஷனை உங்களால நெக்லெக்ட் பண்ண முடியும். எந்த 2 ஆப்ஷனும் அடிஸ்டிக் போடுவீங்க? பிசி. புரியல. பிசியா? அதாவது 2 and 3 சொல்றீங்க. ஏன் 2 and 3 நெக்லெக்ட் பண்ணணும்? ஒர்க் டன் நெகட்டிவா தான் சார் இருக்கணும். ஒர்க் டன் நெகட்டிவா தான் இருக்கணும். அப்போ ஆப்ஷன் 1ம் ஆப்ஷன் 4ம் தான் ரைட். ஒர்க் டன்னுக்கு நல்லா கவனி, டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். ஒர்க் டன் ஈக்குவல் டு மைனஸ் என்னது நெகட்டிவ் கம்ப்ரெஷன்றதால ஃப்ரண்ட்ல ஒரு மைனஸ் போட்டுட்டேன். மியூ ஆர் டிஎஃப் மைனஸ் டிஐ பை விழுந்து அவ்வளோ நேரம் நான் இங்கேயே சுத்திட்டு இருந்தேன். இப்ப யாராவது தெளிவா சொல்லலைன்னா எனக்கு என்ன சொல்றது, இதயம் நின்று போயிடுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு வலிச்சிரும், பார்த்து கரெக்டா சொல்லு. ஃபைனல்ல ஆரம்பிச்சா கீழே என்ன வரும், இனிஷியல்ல ஆரம்பிச்சா கீழே என்ன வரும்? Final ஆரம்பிச்சா 1 minus gamma. சஞ்சய் இப்பவே அவுட்டு சஞ்சய், நம்ம ஒழுங்கா பார்த்து சொல்லு. ஃபைனல்ல ஆரம்பிச்சா காமா மைனஸ் 1ன்னு சொல்லல, 1 மைனஸ் காமாவா? சரி, ஒரு நிமிஷம் சார், நான் பார்த்துட்டு வரேன் சார். பார்த்துட்டே வரியா? சரி, மத்தவங்க நீ கரெக்டா தான் சொல்லியிருக்க. சஞ்சய் கரெக்டா தான் சொல்லியிருக்க. என்ன சார், தப்பு பண்ணிருக்கோம்னா, நீங்க இல்ல துடிக்க போய் நிக்க போற இதயத்தை திருப்பி தட்டி காப்பாத்திருக்கோம் நம்ம. கவனமா கவனிங்க. இங்க நான் சொல்லி கொடுக்கும்போது இங்க பிளஸ் போடல, சரி மைனஸ் போடல, இங்க வெறும் பிளஸ் மட்டும் போட்டு எஃப்ல ஆரம்பிச்சா 1 மைனஸ் காமான்னு சொன்னேன். அப்ப இந்த ஃப்ரண்ட்ல மைனஸ் இருந்தா என்ன ஆயிருக்கும்? ஃப்ரண்ட்ல மைனஸ் இருந்தா டிஎஃப் மைனஸ் டிஐ பை காமா மைனஸ் 1 ஆயிருக்கும்ல. பட் நீ சொன்னது கரெக்ட். நான் சொல்லி கொடுக்கும் பொழுது ஒர்க் டனுக்கு மியூ ஆர் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பை 1 மைனஸ் காமா. ஃப்ரண்ட்ல எந்த சைனும் இருக்காது, பாசிட்டிவ். அதே ஃப்ரண்ட்ல நெகட்டிவ் வேணும்னா காமா மைனஸ் 1 கத்துக்கிட்டீங்களா? இப்ப நான் தான் தப்பு பண்ணிருக்கேன். இன்னைக்கும் ஒரு டைம் நான் உங்கள்ட்ட பல்ப் வாங்கியிருக்கேன். ரைட், ஸோ அப்படியே சால்வ் பண்ணுங்க. எவ்வளவு கேஸ் சொல்ல? சரி, இது நம்ம டெல்டா கியூ அந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அந்த மாதிரி வச்சு போட முடியாது. அந்த மாதிரி வச்சு போட்டா டெல் கியூ அடியாபேட்டிக்ன்றதால நம்ம 0ன்னு எடுத்துட்டு பண்ணலாம்ல சார் டெல் கியூல. இங்க டெல் கியூ 0, டெல் டபிள்யூ ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டெல் யூ. டெல் யூக்கு என்ன பண்ணுவேன்? நீங்க தான் சொல்லி கொடுத்துருக்கீங்களா சார், டெல் யூ ஈக்குவல் டு மியூ சிவி இன்டூ அந்த ஃபார்முலா வச்சு போடலாம். மியூ சிவி டெல் டி. இது என்ன கேஸ்ன்னு தெரியலையே. சிவி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்ல,
மோனோஅட்டாமிக்கா இருந்தா 3/2 ஓகே. ஆர் போடுவேன். டைஅட்டாமிக்கா இருந்தா 5/2 ஆர் காமா போடுவேன். வேல்யூ இருக்குல்ல சார். காமா வேல்யூ காமா வேல்யூ 1.9 இருக்குல்ல into சார். 3/2. ஆமா. அப்ப சிவிக்கு அது பதிலா வச்சு நம்ம காமா ஆர் பை காமா மைனஸ் சொன்னா எஸ் சார். காமா மைனஸ் ஒன்னு டெல் டி. ரைட். இந்த ஸ்டெப்பும் போடலாம். சால்வ் பண்ணலாம். நல்லா தான் யோசிச்சிருக்கு. கவனிங்க. இப்ப 2 வழியில சால்வ் பண்ண போறோம். ஒன்னு டைரக்டா ஒர்க் டன் ஃபார்முலா மியூ ஆர் டிஎஃப் மைனஸ் டிஐ பை 1 மைனஸ் காமா. ஃப்ரண்ட்ல மைனஸ் போட்டா தான் காமா மைனஸ் ஒன்னு. இது அடிபயாட்டிக் ப்ராசஸ்ன்றதுனால உங்க எல்லாருக்கும் தெரியும் டெல் கியூ 0. அப்ப டெல் டபிள்யூ ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டெல் யூ தெரியுமா? டெல் யூக்கு பதிலா மியூ சிவி டெல் டி. கரெக்ட் தானே? அவங்க காமா கொடுத்துட்டாங்க. அப்ப சிவிக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும். சிவிக்கு என்ன கத்து கொடுத்தேன்? இப்போ மறுபடியும் ஸ்கிரீன் பாருங்க. ஸோ குரூப் பாருங்க. சிவிக்கு ஆர் பை காமா மைனஸ் ஒன்னு. சிவிக்கு ஆர் பை காமா மைனஸ் ஒன்னு. சிபிக்கு காமா ஆர் பை காமா மைனஸ் ஒன்னு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா மறுபடியும் குரூப் பார்த்துக்கோங்க. எல்லாருமே பார்த்துக்கோங்க. கீழே எழுதியிருக்கேன் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கூட கீழே எழுதியிருக்கேன் பாருங்க. சிவி ஈக்குவல் டு ஆர் பை காமா மைனஸ் ஒன்னு. சிபி ஈக்குவல் டு காமா ஆர் பை காமா மைனஸ் ஒன்னு. டேல இன்னொரு பிரச்சனை இருக்கு சஞ்சய். என்னன்னா ஆரோட வேல்யூ வேற சப்ஸ்டிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும் பாருங்க. 8.3 போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு உட்காந்துரும். தெரியுதா உனக்கு சொல்றது? சார் ரொம்ப பெரிய ஸ்டெப்பா வந்துச்சு. அதனால இது இப்படியே சால்வ் பண்ணிட்டு போறது நல்லது நமக்கு. ரைட். சரி இங்க வாங்க. ஸோ மைனஸ் மியூ. மியூக்கு வந்து 1 ஆர் 8.31 டிஎஃப் மைனஸ் டிஐ 102ல இருந்து 27. 102ல இருந்து 27 12ல 7 போயிடுச்சுன்னா 5 9ல 2 போயிடுச்சுன்னா 7. அப்ப மேல 75 கீழே காமா மைனஸ் 1 1.5 நம்ம 3/2 எடுத்துக்கலாம். இது சால்வ் பண்ணீங்கன்னா 8.31 150/3 ஒத்துக்கிறீங்களா? இந்த 2 மேல கொண்டு போயிட்டேன். 3 அடிச்சீங்கன்னா 50 ஐஎட் 40. என்ன பண்றேன்? ஏதோ தப்பு பண்றேன். என்ன தப்பு பண்றேன் கண்டுபிடிங்க. கொஸ்டின் நம்பர் 238 புரியல. ஓ மைனஸ் ஒன்னு மறந்துட்டேன். காமா மைனஸ் 1. ரைட் காமா மைனஸ் 1. அப்படின்னா இதோட 1/2 ஆயிடும். டினாமினேட்டர் 1/2 ஆயிடும். ரைட்டா? 1/2 ஆயிடுச்சு அப்படின்னா மேல போகும்போது இது 150 கரெக்ட் தான். அப்ப 8.31 into 150 கொடுங்க. 8.31 into 150 கரெக்ட். நம்ம ஏற்கனவே 12 பாயிண்ட்ல படிச்சோம்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டோம்ல 8.31 into 150. அங்க 12.48 into 10^2 போட்டோம். அந்த 10^2 உள்ள கொண்டு வந்துட்டா 1245 முடிஞ்சிச்சா? அப்ப கேர்ஃபுல்லா கத்துக்கோங்க. நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன் இந்த சம்லன்றது தெளிவா சொல்லிடுறேன். நான் கிளாஸ்ல சொல்லி கொடுக்கும்போது ஒர்க் டன்ல ஃப்ரண்ட்ல மைனஸ் ஃபார்முலா போடாம எஃப்ல ஆரம்பிச்சதுன்னா 1 மைனஸ் காமான்னு சொன்னேன். இங்க ஒர்க் டன் நெகட்டிவ். இந்த ஃபார்முலால ஃபர்ஸ்ட் ஃபார்முலாலே நம்ம போட்டுருக்கலாம். போட்டு தான் ஆன்சர் நெகட்டிவ் தான் வந்திருக்கு போகுது. ஏன்னா 1 மைனஸ் 3/2 போட்டுருக்க போறோம். நம்ம தான் தேவையில்லாத டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு பெருசா. ரைட்டா? ஸோ எப்படி வேணாலும் அதை சால்வ் பண்ண கத்துக்கோ. நீ ஃப்ரண்ட்ல மைனஸ் போடு, ஃப்ரண்ட்ல மைனஸ் போடாது. மைனஸ் போடலன்னா 1 மைனஸ் காமா, ஃப்ரண்ட்ல மைனஸ் இருந்ததுன்னா காமா மைனஸ் 1. அப்படியே எஃப் சப்ஸ்டியூட் பண்றீங்க, ஐ சப்ஸ்டியூட் பண்றீங்க, காமா சப்ஸ்டியூட் பண்றீங்க. சால்வ் பண்ணீங்கன்னா 1 2 4 5 உனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு இந்த கம்ப்ரெஷன் அடிபயாட்டிக், அதனால ஒர்க் டன் நெகட்டிவ். ரைட்? ஓகே. கொஸ்டின் நம்பர் 239. இதுல ஒரு புது விஷயம் இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். நான் தான் சொல்லி கொடுக்க மறந்துட்டேன். ஐசோமெட்ரிக். இது அன்னைக்கே உங்களுக்கு சொல்லல நானு. ஐசோமெட்ரிக்கும் ஐசோகோரிக் ரெண்டும் ஒண்ணுதான். நான் நோட்ஸ்லயும் எழுதியிருப்பேன். ஆனா ஏன் சொல்ல மறந்தேன்னு தெரியல. ஐசோகோரிக் ப்ராசஸ் யாரு கான்ஸ்டன்ட்? வால்யூம் கான்ஸ்டன்ட். அப்ப டெல் டபிள்யூ 0 இல்ல. டெல் டபிள்யூ 0னா டெல் கியூ ஈக்குவல் டு டெல் யூ இல்ல. என்ன ஆப்ஷன் பாருங்க. ஆன்சர் தான் இருக்கு. என்ன ஆப்ஷன் இருக்கு? டெல் கியூவும் டெல் யூவும் ஒண்ணுதான். ஆப்ஷன் 1 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். காரணம் ஐசோமெட்ரிக் ஒர்க் டனே வரக்கூடாது. ஒர்க் டன் 0. ஒர்க் டன் 0. ரைட். கொஸ்டின் நம்பர் 240. நமக்கு கொஞ்சம் புது சம் இது. அதுக்கு முன்னாடி 239 வந்து ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? ஒரு நிமிஷம். 239 ஆப்ஷன் 1 ஷியோரா ரைட்டு. ஏன் கன்ஃபியூஸ் ஆனேன்னு தெரியல எனக்கு. இது ரைட்டு. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்
ஆனா இதுக்கு இது ரைட் கிடையாது. இதுவும் தப்பு. டெல் கியூ பிளஸ் டெல் டபிள்யூன்னு போட்டிருக்கான். ஏன் குழப்பிக்கிட்டு டெல் கியூ ஈக்குவல் டு டெல் யூ முடிஞ்சிச்சா? ஓகே 240. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு ஒரு புது சம்மன் சொன்னால புது சம்மில் ஒரு ஈஸியாக சால்வ் பண்ணுறது. ஸோ வால்யூம் ஆஃப் கேஸ் எக்ஸ்பேண்ட்ஸ். வால்யூம் 0.25 தெளிவா மீட்டர் கியூப். ப்ரெஷர் 10⁻3 ஒர்க் டன் கேட்டிருக்காங்க. காலங்காலமா ஒர்க் டனுக்கு படிக்கிறது பிவின்னு படிக்கிறீங்க. 0.25 இன்ட்டு 10⁻3 அப்ப 250 ஜூல். சரியா பாருங்க. 0.25 1000ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இப்ப 10ஆல 2.5, 100ஆல 25, 1000ஆல 250. எனக்கும் சில நேரத்துல அது குழப்பம் வரும். 25ஆ 250ஆ 2500 அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணிடுவேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10ஆல மல்டிப்ளை பண்ணுவேன் 2.5, ரெண்டாவது 10 100 25, மூணாவது 10 250. தப்பு பண்ணிட்டு அவ கஷ்டப்பட்டதெல்லாம் வேலை வீணா போயிடும்ல. இது வரைக்கும் நமக்கு ஆன்சர் தெரியுது. இது என்னன்றது கண்டுபிடிக்க தெரியலன்னா ரொம்ப போயிடும். அதனால நிதானமா ட்ரை பண்றது ரொம்ப நல்லது. சார் சொல்ல இந்த சம் மட்டும் ஒரு சின்னதா இன்னொரு வாட்டி சொல்றீங்க. ரைட். எந்த இடத்துல சிக்கல் உனக்கு? நான் திரும்ப ஃபுல்லா சொல்றேன். உனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, உனக்கு அந்த பிரச்சனையை சொல்லு, சரி பண்ணிடுவோம். அஞ்சே ஒண்ணுதான். சார் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னால நம்ம வால்யூம் மட்டும் கண்டுபிடிக்கணும் சார். ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், வால்யூம் சேஞ்ச் ஆகுது. என்ன ப்ராசஸ்? அவ்வளவுதான். ஐசோபாரிக் கிராஃப் இதான கிராஃப். ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், வால்யூம் இனிஷியல் டு ஃபைனல் போகுது. ஒர்க் டன் ஈக்குவல் டு பி டெல் வி தானே. கிளாஸ்ல என்ன கத்து கொடுத்தேன்? விஎஃப் மைனஸ் விஐ கத்து கொடுக்கல. அப்ப விஎஃப் மைனஸ் விஐ தான் அவன் டைரக்டா கொடுத்துருக்கான் 0.25. வால்யூம் ஆஃப் கேஸ் எக்ஸ்பாண்ட்ஸ். இனிஷியல்ல இருந்து எக்ஸ்பாண்ட் ஆனது டெல் வி 0.25. அப்ப ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 0.25 இன்டு 10⁻3. அது தெரியுது இல்லையா? பிவின்ற விஷயம் உனக்கு தெரியுது. எஸ் சார். ரைட். 241 டக்குன்னு சொல்லுங்க. ஐசோதெர்மல் thermal process transformed completely into work. heat 100 ரூபாய் கொடுத்தேன், 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சிருச்சு. அப்ப கண்டிப்பா ஐசோதெர்மல் தான். ஓகே, இந்த சம் பாருங்க, என்ன ஜாலியா இருக்கு பாருங்க. சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. நீங்க அப்படியே கொஸ்டினை படிச்சுட்டே நான் அந்த ஸ்பேஸ் எல்லாம் அழைச்சிட்டு வரேன். இதுவும் ஜாலியா தான் இருக்குன்னு வச்சுக்கேன். சின்ன பசங்க விளையாடுற மாதிரி விளையாட வேண்டியதான். அதை பார்த்தோம். மனசுக்குள்ள நீங்க நிறைய என்ன திட்ட வச்சிருது. கூட்டு வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்கலான்ட்டு, தீவண்ணி கூட விட மாட்டேன்ட்டு. நான் என்னப்பா பண்றது? ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுதான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா நீ ஜாலியா லீவ் போட்டு எல்லாரும் டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப டெக்ஸ்ட் வந்து சாரி சார் ஐ எம் வென்ட் அவுட், சாரி சார் வென்ட் அவுட். நான் நைட்டு ரெக்கார்டட் பாத்துறேன். இந்த கெமிஸ்ட்ரி சார் மாதிரி ரெக்கார்டட் கொடுக்கறது ஸ்டாப் பண்ணணும்னு வச்சுக்கேன், எல்லாரும் கிளாஸ் கொடுங்க ஓடியாந்துருவீங்க. ரெக்கார்டட் இருக்கிறதுனால சரி திருப்பி ஒரு பாத்துக்கலாம். ஆனா பாத்துட்டு நான் பாத்துறேன்னு நியாயமா சொல்லிடுறீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ரைட். The volume of polyatomic gas. Polyatomic gas na பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. அது triatomic 4/3. compressed adiabatically முடிஞ்சு போச்சு. compressed adiabatically 1/8 of original volume. இது எப்படி டேட்டா எழுதுவீங்க? இனிஷியல் வால்யூம் V, ஃபைனல் வால்யூம் V/8. உங்களுக்கு எழுத தெரியுதா? இனிஷியல் வால்யூம் எப்பவுமே ஒண்ணுதான் V. 1/8னா V/8 கம்ப்ரஸ் ஆயிடும். ரைட்டா? இனிஷியல் பிரஷர் P0, P1 வந்து P0, ஃபைனல் பிரஷர் கேட்கறான், P2 கேட்கறான். அடியபேட்டிக்ல P-ஐயும் V-ஐயும் ரிலேட் பண்ற மாதிரி ஒரு ஃபார்முலா சொல்லுங்க. வாயத்தர அடியபேட்டிக்ல PV gamma is equal to constant. அவ்வளவுதான். PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்ப கான்ஸ்டன்ட்னா இது 1, இது 2, அவ்வளவுதான். P2 கேட்டிருக்காங்க சார், அசால்ட்டா போட்டுடலாம். P1 வச்சுக்கோங்க, V1 மேல இருக்கட்டும், V2 கீழே இருக்கட்டும், ஹோல் காமா வந்துருக்கட்டும். P1க்கு P0, V1க்கு V, V2க்கு V/8, காமாவுக்கு 4/3. அப்ப 8க்கு 4/3. யாராவது 8க்கு 4/3 சால்வ் பண்ணுங்க.
ஆன்சர் வந்துருச்சு. நான் கொண்டு வந்துட்டு கடைசி ஸ்டெப் தான் எனக்கு வேணும். 8/4/3 சால்வ் பண்ணுங்க. இந்த 4 பேர்ல ஒரு ஆன்சர். எப்படி சொல்லி 2 கொடுத்தேன்? power 4 16. அவ்வளவுதான் அசால்ட்டா போட்டீங்க. 2/4 16. ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 8/1/3 முதல்ல சால்வ் பண்ணணும். கியூப் ரூட் 2. அதுக்கப்புறம் பவர்ல இருக்கிற 4 16 16 P0 ஆன்சர். அடிபேட்டிக்ல ரெகுலரா கேட்குற மாடல் இதெல்லாம். ஸோ 2 வால்யூம் கொடுத்துட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு ஃபைனல் ப்ரெஷர் கேட்பாங்க. டிவி பவர் காமா மைனஸ் 1 வச்சுக்கிட்டு 2 வால்யூம் கொடுத்துட்டு ஒரு டி கொடுத்துட்டு T2 கேட்பாங்க. பிடி கிராஃப்ல 2 டி ஒரு பி கொடுத்துட்டு P2 கேட்பாங்க. இதெல்லாம் இந்த ரேஷியோ சம். ரைட்டா? 243 இந்த லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் உனக்கு ஏதாவது ஆஃபர் பண்றேன். 243 சால்வ் பண்ணி அழகா சொல்லுங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் யோசிச்சுனா சொல்லிடுவீங்க. A வந்து ஐசோபாரிக். விஸ்வதி குட் ஈவினிங் மே. இதோ செக் பண்ணிடுறேன்டா. மோனிஷ் குட் ஈவினிங் மே. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். மோனிஷ் எப்போ வந்த? விஸ்வதி எப்போ வந்தீங்க? ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம். இன்னொரு 10 மினிட்ஸ் முன்னாடி சொன்னேன் சார். 10 மினிட்ஸ் ரைட் பஸ். இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கு. பரவாயில்ல, ரெக்கார்ட் பார்த்துக்கலாம். அடுத்தது அது சம கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏய் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னீங்க? நான் அதெல்லாம் கேட்கல. ஃபர்ஸ்ட் ஒன் ஐசோபாரிக் ஐசோதெர்மல் அதெல்லாம் நான் கேட்கல. என்ன கேள்வி கேட்பேன் பாருங்க. ஒர்க் டன் ஃபார் சேம் சேஞ்ச் இன் வால்யூம். இந்த வால்யூம் V, இந்த வால்யூம் ஃபைனல். இது இனிஷியல், இது ஃபைனல். எல்லா கிராஃபோட இனிஷியலும் எல்லா கிராஃபோட ஃபைனலும் சேமா தான் இருக்கு. எல்லா கிராஃபுக்கும் வால்யூம் சரியா சார். இருடா இரு, நான் முடிச்சிடறேன். என்ன கொஸ்டினே புரிய வைக்கல உங்களுக்கு. ஐசோதெர்மல் ஐசோபாரிக் அடியபாட்டிக் 3 கிராஃப் உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. எல்லாத்தோட வால்யூமும் சேமா தான் இருக்கு. ஆனா இந்த 3 பேர்ல யாருக்கு ஒர்க் டன் மேக்ஸிமம் அப்படின்னு கேக்குறாங்க. யாருக்கு ஒர்க் டன் மேக்ஸிமம்? ரொம்ப ஈஸியாச்சே. ஐசோபாரிக் சார். ஐசோபாரிக் சூப்பர் பாய். ஏன் ஐசோபாரிக்? மேக்ஸிமம் ஏரியா அண்டர் தி கிராஃப். அவ்வளவுதான். ஒர்க் டன் வேணும்னா உடனே நீங்க யோசிக்க வேண்டியது இது பிவி கிராஃபா அப்படின்னா வாத்தியார் என்ன சொன்னாரு? ஏரியா கண்டுபிடிக்க சொன்னாரு. அப்ப ஏரியா வேணும்னா யாரோட ஷேடட் பெருசா இருக்குன்னு பாருங்க. சரி, ரெண்டாவது ஒர்க் டன் யாருக்கு? பிகா சிகா? ஐசோபாரிக் ரொம்ப பெருசு. பி. பி யாருங்க? ஐசோதெர்மலா அடியபாட்டிக்கா? ஐசோதெர்மல். ஐசோதெர்மலோட அடுத்த. அப்போ ஒர்க் டன் ஆஃப் ஐசோபாரிக், ஒர்க் டன் ஆஃப் ஐசோதெர்மல், ஒர்க் டன் ஆஃப் அடியபாட்டிக். இதுதான் இந்த கிராஃபோட லட்சணம். அப்போ இதுல ரேங்க் 1 ஒர்க் டன் ஆஃப் ஐசோபாரிக் தான் ரைட்டு. ரெண்டாவது ரேங்க்ல ஐசோதெர்மல், மூணாவது அடியபாட்டிக், நாலாவது வேணா நன்னை அடிச்சு போடுங்க. ரைட்டா? 243 முடிஞ்சுதா? அடுத்தது 244 45ல இருந்து 49 வரைக்கும். ரைட் பை. இன்னும் ஒரு 6 சம் மட்டும் ஜாலியாக கற்றுக்கலாமா? எவ்வளோ டைம் ஆகுது? 6 தானே ஆகுது. இன்னொரு 15 மினிட்ஸ் ஓடிடலாம், சீக்கிரமா ஓடிடலாம். அடுத்தது பேஜ் போடணும். ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம். ம் 244 பை. Adiabatic process read by total heat content of the system. இப்போ பார்த்ததும் சொல்லிடுவீங்க del Q 0. இதெல்லாம் ஒரு கொஸ்டின் சொல்லி கொடு, நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அடியபாட்டிக் ப்ராசஸ்ல நோ ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த சிஸ்டம். சிஸ்டத்துக்குள்ளேயும் போகாது, சிஸ்டத்துக்கு வெளிலையும் வராது. ரைட்? இது வந்து ஒரு ஐசோமெட்ரிக். ஐசோமெட்ரிக்கோட இன்னொரு பேர் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஐசோகோரிக். ஐசோகோரிக்ல யார் கான்ஸ்டன்ட்? வால்யூம். வால்யூம் கான்ஸ்டன்டா இருந்தா பிடி கிராஃப்ல யார் ரைட்? சி. ஆப்ஷன் சி தான் ரைட். தேர்ட் ஆப்ஷன் சார். ரைட் பை. தேர்ட் ஆப்ஷன். அப்ப ஃபோர்த் கிராஃப் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐசோபாரிக். ரைட்டா? பிரஷர் கான்ஸ்டன்ட் சார் ஐசோபாரிக். இங்க வால்யூம் கான்ஸ்டன்ட். அப்ப P directly proportional to T.
சூப்பரா சால்வ் பண்ணிட்டீங்க. அடுத்து 246 இது உங்களுக்கு தெரியும் பிவி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அடுத்து போலாம் 247. இந்த சம் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன், கொஞ்சம் வித்தியாசமான சம்னு சொல்லிட்டு. சம படிங்க, நீங்களே படிங்க, சம படி, பொறுமையா படி. இந்த ஹோல்ல 4 லைன் இருக்குல்ல, 1 2 3 4. இந்த 4 லைன்ல இந்த சம்முக்கான கீவேர்டு எங்க இருக்கு? Third line, தேர்ட் லைன்ல யாரு? without any change in volume. அப்படின்னா என்ன அர்த்தம்? Isochoric process. ஐசோகோரிக்ல ரொம்ப முக்கியமான விஷயம் Del V 0. டெல்வி ஜீரோவோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் Work 0. ஒர்க் டன் ஜீரோ. D ஒர்க் டன் ஜீரோன்னா டெல் கியூ ஈக்குவல் டு எவ்வளோ இங்க? டெல் யூ இல்ல 300 calories ஆஃப் ஹீட். 300 ஈக்குவல் டு டெல் யூ. கரெக்டா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 50 கிராமுக்கு 300 ரூபாய், 1 கிராமுக்கு எவ்வளவு? பார்த்தாலே சொல்லிடுவீங்களே. சரி பாரு, புரிஞ்சுச்சா உங்களுக்கு? முதல்ல கொஸ்டின் புரிஞ்சுச்சான்னு பாரு, இல்லைன்னா இன்னொரு டைம் சொல்லித்தரேன். 300 calorie of heat is supplied to the rise the temperature of 50 gram air. நான் ஒரு வெசல் வச்சிருக்கேன், அந்த வெசல்ல 50 கிராம் ஏர் இருக்கு. அதை நான் 20 டிகிரில இருந்து 30 டிகிரி வரைக்கும் நான் ஹீட் பண்றேன். ஹீட் பண்ணும்போது 300 கலோரி கொடுத்து நான் ஹீட் பண்றேன். ஆனா முக்கியமான விஷயம், வால்யூம் சேஞ்ச் ஆகல, இன்னும் பால் பொங்கல. தெரியுதா? பால் அடுப்புல வச்சிட்டீங்க, ஹீட் பண்ணிட்டே இருக்கீங்க, பால் மட்டும்தான் ஹீட் ஆகுது, இன்டர்னல் எனர்ஜி மட்டும்தான் அதிகமாகுது. இந்த பால் பொங்கல, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கல, ஒர்க் டன் ஜீரோ. அப்ப வித்தவுட் எனி சேஞ்ச் இன் வால்யூம்னா அந்த வார்த்தையை பார்த்தது நீ புரிஞ்சுக்கணும், ஒர்க் டன் ஜீரோ, டெல் கியூ ஈக்குவல் டு டெல் யூ அளவுக்கு நீங்க யோசிச்சிடணும். அப்ப சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி பெர் கிராமுக்கு கேட்குறாங்க. அப்போ டெல் கியூ ஈக்குவல் டு டெல் யூன்னா 50 கிராமோட டெல் யூ 300 ரூபா, 1 கிராமோட டெல் யூ 50 பென் 300 rupees, ஒரு பென் by 50, 6 calories. 6.0 calorie. ரைட், 6 calories, 6.0 calories. அடுத்தது சம் நம்பர் 248. ரைட், ட்ரை பண்ணலாமா? இந்த ஒரு சம்முக்கு அவ்வளோ டைம் எடுத்தாச்சு. கவனமாக கற்றுட்டே கொஞ்சம் சின்னதாக வைக்கிறேன், பொறுமையாக படிங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லுங்க. கொஷினை ஒழுங்கா ரீட் பண்ணணும், லாஸ்டா என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கறத ரவுண்ட் பண்ணிக்கணும். மொத்தம் 3 ப்ராசஸ்: ஐசோபாரிக், ஐசோதெர்மல், அடியபேட்டிக். எல்லாத்தோட வால்யூம் V1ல இருந்து V2க்கு வருது. எல்லாத்தோட வால்யூம் V1ல இருந்து V2க்கு வருது. அப்ப இந்த எல்லாமே சேம் வால்யூமா இருக்கு. இனிஷியல் வால்யூம் சேமா இருக்கு, ஃபைனல் வால்யூம் சேமா இருக்கு. ஆரம்பிக்கிற இடம் ஒன்னா இருக்கு, முடிகிற இடம் ஒன்னா இருக்கு. இந்த 3 ப்ராசஸ்ல UA, UB, UC, UDன்னு 4 இன்டர்னல் எனர்ஜியை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏல UA, பில UB, சில UC, டில UD. ரைட்டா? அடுத்தது எது நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. செம்ம புதுசா ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கும்போது கொஞ்சம் டஃப்பா தான் தெரியும், பொறுமையா யோசிச்சா சரி பண்ணிடலாம். பதில் சொல்ல முடியுமா? நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. வேற இந்த சம்ம எப்படி அப்ரோச் பண்றது? யாராவது க்ளூ சொல்லுங்க, உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. சார் இந்த சம்ம இப்படி போகலாம், இப்படி வரலாம், ஏதாவது சொல்ல. இன்டர்னல் எனர்ஜியை வேற யாரையாவது ரிலேட் பண்ணுங்களேன். இன்டர்னல் எனர்ஜிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆளை வச்சு யோசிச்சு பாருங்களேன். Temperature வரலாம் சார். டெம்பரேச்சர் வரலாம், ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டு. அப்ப இது ஏதோ ஒரு ப்ராசஸ்ல டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். எந்த ப்ராசஸ்? ஐசோதெர்மல். அப்படின்னா டெம்பரேச்சர் ஆஃப் ஏவும் டெம்பரேச்சர் ஆஃப் சியும் ஈக்குவலா பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா? ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அப்ப ஏ பாயிண்ட்ல டெம்பரேச்சர் டிஏன்னா சி பாயிண்ட்ல டெம்பரேச்சர் டிசின்னா ரெண்டு பேரும் சேம். அப்படின்னா
டியும் யூவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா யூஏ ஈக்குவல் டு யூசி கண்டுபிடிச்சிட்டோமா? யூஏ ஈக்குவல் டு யூசி. அப்போ எதெல்லாம் ரைட்டுன்னு பார்க்கணும். ஆப்ஷன் 2ல யூசி யூஏவை 0 பண்ணியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 2 ரைட். அவன் கேட்டிருக்கிறது தப்பு தான் கேட்டிருக்கு. ரைட்டா? அடுத்தது யூபி எங்க இருக்கு பாருங்க, ரொம்ப மேல இருக்கு. ரைட்டா? இருக்கிறதுலேயே இன்டர்னல் எனர்ஜி பி தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. யூடி எங்க இருக்கு? ரொம்ப கீழே இருக்கு. இருக்கிறதுலே யூடி தான் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ இந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு 4 ஆப்ஷன்ல யாரு தப்புன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆப்ஷன் 1 ரைட்டா தப்பு, அதை மட்டும் சொல்லுங்க. ஆப்ஷன் 1 ரைட்டா தப்பா? இங்க பாரு, யூபி பெருசு யூஏ சின்னது, அப்ப கிரேட்டர் than 0. ரைட்டா தப்பா? கரெக்ட் தான் சார். கரெக்ட். ஏன்னா இதுல யூபி கிரேட்டர் than யூஏ. கரெக்டா? இப்ப யூபி 10 யூஏ 5 அப்படின்னா 5 0. ஃபர்ஸ்ட் ஒன்னு ரைட்டு. செகண்ட் ஒன்னு யூசியும் யூஏவும் ஈக்குவல்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 0. தேர்ட் ஒன் ரைட்டா பாருங்க, யூடி இருக்கிறதுலே சின்னது, யூஏ பெருசு, யூடியை விட யூஏ பெருசு. அப்ப ஆன்சர் நெகட்டிவ்ல வருமா? அப்ப யூடி சின்னது மைனஸ் பெருசு, கண்டிப்பா 5 மைனஸ் 10 மைனஸ் 5 0 விட கம்மியா இருக்கு. ஆப்ஷன் 3 ரைட். உங்களுக்கு இந்நேரம் சொல்லிருக்கலாம் எது தப்புன்னு. பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் ஆப்ஷன் 4 தான் தப்புன்னு. அப்ப மீதி ஆப்ஷன் 1 ரைட்டு, ஆப்ஷன் 2 ரைட்டு, ஆப்ஷன் 3 ரைட்டு. பை இந்த மாதிரி யோசிக்க முடியாத கொஷினா இருந்தா நான் சொல்றது கேளேன். அவன் இன்டர்னல் எனர்ஜியை பத்தி பேசினா நான் அவனுக்கு நெருங்கின சொந்தக்காரன் யாரையாவது பார்த்து பிடிச்சிக்கணும். இன்டர்னல் எனர்ஜிக்கு ரொம்ப நெருங்கின சொந்தக்காரன் டெம்பரேச்சர். அப்ப நீ என்ன யோசிக்கணும்? இதுல யாருக்காவது 2 பேருக்கு டெம்பரேச்சர் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். ஏ பாயிண்ட்டும் சி பாயிண்ட்டும் ஐசோதெர்மலோடது. அப்ப டிஏ ஈக்குவல் டு டிசின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்னா யூஏ ஈக்குவல் டு யூசின்னு கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டா? அப்ப யூஏ ஈக்குவல் டு யூசின்னு வரும்போது ஹிண்ட் கிடைச்சிருச்சு. பி ரொம்ப மேல இருக்கு, ஸோ யூபி அதிகம். டி ரொம்ப கீழே இருக்கு, யூடி அதிகம். அதுல நம்ம ஒரு ரிலேஷனை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், யாரு ரைட்டு யாரு தப்புன்னு முடிவுக்கு வரணும். ரைட்டா? கொஷின் நம்பர் 249. பை எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு அதுக்கான ஹிண்ட் என்னால் யோசிக்க முடியல. நீங்கள் ட்ரை பண்ணுங்க, தெரியலன்னா எனக்கு யாராவது கற்றுக் கொடுங்க. அப்போ அதான் சொல்கிறேன், அப்ரூவராக மாறிட்டேன். எனக்கு நிஜமாக இந்த கொஷின் புரியலை. அந்த கொஷினை வந்து எப்படி சால்வ் பண்ணுற ஐடியா தெரியல. ஸோ அப்போ இந்த செஷனில் சொல்லும்போது பசங்க ஏதாவது ஐடியா சொல்லுவாங்க, அங்கேருந்து நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நம்பிக்கையில் நான் வந்துட்டேன். 249 படிச்சு ஆன்சர் சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு பொழப்பா சார்னு கேட்குறீங்களா? பரவாயில்ல, எல்லாமே நம்ம தானே. இன்சுலேட்டட் வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? இன்சுலேட்டட் வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? இல்லை கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை, நீங்கள் சொல்கிறது தான். ஸோ எனக்கும் இதுவும் இதுக்கு போன சம் தான் டவுட்னு உங்ககிட்ட கேட்டுருந்துச்சு. ஓ, இந்த சம் தான் டவுட் சொல்லியிருந்தியா? ஆமா சார். ரைட் பே. Sir, answer 2, sir. ஆன்சர் இல்லைடா 1. ஓகே பா, கண்டுபிடிச்சாச்சு. இல்லை மீதி எல்லா சம்மும் சொல்யூஷன் பார்க்காம உட்காந்து ட்ரை பண்ணி சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இந்த 249 சொல்யூஷன் பார்த்துருக்கேன், வரேன் இருக்கேன். ஓகே, இதில் என்ன சார் சொல்கிறாங்க? 1 தானே சார் வரணும்? ஆமாம்மா, 1 தான் ரைட்டு. உனக்கான காரணம் சொல்லுமா விஸ்வதி? சார் ஏன்னா அது வந்து இட்ஸ் கெட்டிங் லைக் அது பிளேட் ரிமூவ் பண்ணா அது டிஃப்யூஷன் மாதிரி தானே சார் வரும். அது எக்ஸ்டர்னலுக்கும் இன்டர்னலுக்கும் எந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜியும் இல்ல. ரொம்ப ஸோ சூப்பராக கண்டிப்பா சொன்னேன். ஒர்க் டர்ன்ல இவங்க சேஞ்ச் வராது. சொல்லியிருக்கிறதும் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் 0ன்னா ஒர்க் டன்னும் 0ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீ சொன்னதும் அதுதான். பிளேட்டை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணா இந்த கேஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகுது. அப்போ டிஃப்யூஸ் ஆகுதுன்னா எக்ஸ்டர்னலா எந்த ப்ரெஷருமே நம்ம கொடுக்கல, எக்ஸ்டர்னலா இங்க எந்த வேலையுமே நடக்கல, அதனால நோ ஒர்க் டன் பை எக்ஸ். ரைட்டா? இப்போ சமாளிக்கிறதுக்காக உங்கள்கிட்ட ஒரு பொய். ஆல்ரெடி இந்த கொஷினை படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி நோ ஒர்க் டன் பை எக்ஸ்ன்னு சொல்லியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. நீங்க கண்டுபிடிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு வார்த்தை. இதை நம்புறியா நீனு? சத்தியமா நம்ப மாட்டேன், ஏன்னா என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நான் தெரியலன்னு அப்படியே சொல்லிடுவேன். ஆக்சுவலாக நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு டக்குன்னு புரியல. பட் ரொம்ப நல்ல விஷயம் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது என்னன்னா, ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில்
கேஸ் எக்ஸ்னு ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டோம், ஒய்யை வேக்கமாக வச்சுருக்கோம். திடீர்னு அந்த பியை ரிமூவ் பண்ணுறோம், அந்த பிளேட்டை ரிமூவ் பண்ணிடும். எக்ஸில் இருக்கிற கேஸ் வேக்கம் நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னு கேட்குறேன். நான் எந்த வேலையுமே செய்யல, எக்ஸில் இருக்கிற கேஸ் தானாகவே எங்கே போயிருக்கு, ஒய்க்கு போயிருக்கு. காரணம் எக்ஸ்டர்னலாக நான் எந்த ப்ரெஷரும் கொடுத்து புஷ் பண்ணலை, அதனால நான் எந்த வேலையும் செய்யலை. ரைட்டா? ரைட், சூப்பராக போச்சா? ரைட் பஸ் 249 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்க்கு அந்த லா மட்டும்தான் இருக்கு. ஒரு நிமிஷம் ரெக்கார்டை ஆஃப் பண்ணிட்டு வரேன். இதில் எந்த சம்மும் நீங்கள் போட